பீகாரில் தடுமாறுகிறதா பாரதிய ஜனதா கூட்டணி? பீகார் தேர்தலுக்காகவே நடத்தப்பட்டதா சிந்தூர் ஆபரேஷன்? மோடி அவர்களுடைய மேஜிக் மீண்டும் பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற தேர்தல்களில் வேலை செய்யுமா? பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் முந்துகிறார். வரக்கூடிய 5 கருத்து கணிப்புகள்ல 3 கருத்து கணிப்புகள்ல பீகார் மாநில அடுத்த முதல்வராக தேஜஸ்வி யாதவ் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு அந்த மாநில மக்கள் கருத்து கூறுவதாக செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ராகுல் காந்தி மீண்டும் அங்கு ஒரு யாத்திரை நடத்த இருக்கிறார். கடும் போட்டி நிலவுகிறது. இதை பற்றி தான் ஒரு விரிவான வீடியோவை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாத காலகட்டங்களில் பீகார் மாநிலத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. மேபி டிசம்பருக்கு முன்னதாகவே தேர்தல் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது. பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஹரியானா மாநிலத்தில் மட்டும்தான் பிஜேபி தன்னிச்சையாக வெற்றி பெற்றது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் என்டிஏ கூட்டணியாக தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லணும். கடந்த 10 ஆண்டுகளில் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தைகளையே பயன்படுத்தாத மோடி அவர்கள் இப்பொழுது வார்த்தைக்கு வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பயன்படுத்துறாரு. அடிக்கடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போடுறாரு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், அதாவது என்டிஏ முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் நடத்தினாரு. அதற்கு முன்பு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்டிஏ தலைவர்கள், கட்சி தலைவர்களுடைய ஒரு கூட்டத்தை அழைச்சு நம்ம இதற்கப்புறம் மாநிலங்களில் வரக்கூடிய அனைத்து தேர்தல்கள்லையும் என்டிஏவாக தான் போட்டியிட போறோம் அப்படின்லாம் அறிவிச்சாங்க. இது ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை பாஜக அரவணைச்சு போகுது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இதற்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திக்குது. ஐடியாலஜிக்கல் ரீதியாக அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க்லேயே பெரிய டென்ட் விழுந்திருக்குது. அதனாலதான் அயோத்தியிலேயே அவர்கள் தோத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல செம்ம அடி வாங்கியிருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஹிந்துத்துவ அடிப்படையில வாக்குகளை ஒன்று சேர்க்கறதுக்கு தான் பல வித்தைகளை மோடி கையாண்டுகிட்டு வராரு. RSS பின்புலத்தில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் பிஜேபி அரசு, மோடி அரசாங்கத்துக்கு பல்வேறு தரப்பட்ட விவகாரங்கள்ல இந்திய மக்கள் மத்தியில அதிருப்திகள் கடுமையாக உருவாகி இருக்குது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை போன்ற விவகாரங்கள்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் இந்த மோடி அரசாங்கத்தின் மீது கோபமாக இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் மூடி மறைக்கத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விவகாரத்தையே இவர்கள் பொலிட்டிசைஸ் பண்றாங்க, தங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது இந்திய தேசத்தினுடைய சொத்து தானே தவிர மோடி அவர்களுடைய சொந்த சொத்து கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய நாட்டினுடைய பெருமை, இதை பிஜேபி தான் செஞ்சது, மோடி தான் செஞ்சதுன்னு தனக்கு கிரெடிட் உருவாக்கி கொள்வதும், மோடி அவர்களை ஒரு ராணுவ வீரரை போல உடையணிந்து எல்லா இடத்துலயும் பிளெக்ஸ் வச்சு ஒரு ஊர்வலம் போய் மக்கள் மத்தியில ஆபரேஷன் சிந்தூரை மையமா வச்சு வாக்கு சேகரிக்கிறது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிஜேபி இதெல்லாம் நிறுத்த போவதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிஜேபி ஏன் இந்த அளவுக்கு இறங்கணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கும்பன்சி தான் காட்டுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ பீகார்ல தேர்தல் நடக்க இருக்குது. ஒரு புறம் நிதிஷ்குமார், இன்னொரு புறம் தேஜஸ்வி யாதவ், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா அந்த மாநிலத்தில் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜன் சுராஜ் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்ச நம்மளது பிரசாந்த் கிஷோர், தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லக்கூடிய அவரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு இடைத்தேர்தலில் 4 இடங்கள்ல போட்டியிட்டு ஒட்டுமொத்தமாக டெபாசிட்டே காலியாகிற அளவுக்கு தோல்வியை சந்திச்சாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க டெபாசிட் வாங்கலனா கூட 4 இடங்களையும் கணக்கு பண்ணி பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட 10% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னும் இளைஞர்கள் மத்தியில எங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குது, எங்களுக்கு நீண்ட எதிர்காலம் இருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னாலும், இன்னொரு தரப்புல அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை களம் இறக்குனதே பிஜேபி தரப்பு தான். ஏன்னா நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இல்ல பிஜேபி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அந்த அதிருப்தி வாக்காளர்கள் ஒருபோதும்
முழுவதும் காங்கிரஸ் தரப்புக்கோ இல்லை ஆர்ஜேடி தரப்புக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் வந்து இவரை களமிறக்கி இருக்கிறாங்க. ஸோ இவரை களமிறக்கி அந்த வாக்குகளை இவர் பக்கம் கொண்டு வந்துட்டா நாளைக்கு வந்து கூட்டணியாக கூட ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பான்மையான அரசியல் திறனாய்வாளர்கள் ஒரு 5 விஷயம்தான் இந்த பீகார் மாநிலத்தில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுதான் வந்து இந்த பீகார் தேர்தலை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 விவகாரங்களில் மிக முக்கியமானது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் முதல் தேர்தல் பீகாரில் தான் நடக்க போகுது. அதனால தான் பாஜக வந்து பல விஷயங்களில் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பாஜகவுக்கான கிரெடிட்டாக எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் மோடியும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பீகாருக்கு போய் பல அரசு திட்டங்களை வந்து திறந்து வைக்கிறாரு, பல ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை திறந்து வைக்கிறாரு. அங்கேயும் போயிட்டு என் உடம்புல ரத்தம் ஓடலை, சிந்தூர் தான் ஓடுது, ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாத்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி, பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க மகாத்பந்தன் அப்படிங்கிற கூட்டணிங்கிற பேர்ல தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்குது, ஆர்ஜேடி இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் அவர்களுக்கான ஷீட் ஷேரிங்லையும் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பிஜேபி, ஜனதாதள் யுனைடெட் இவங்களுக்குள்ள, அதாவது நிதிஷ்குமார் அவருடைய கட்சி, அப்புறம் பிஜேபி, அப்புறம் சிராக் பஸ்வான், அப்புறம் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்குள்ள கடும் போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் சிராக் பஸ்வான் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரு. பிஜேபி இந்த என்டிஏ கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறாரு. அவருமே என்ன சொல்றாருன்னா, எனக்கு தேசிய அரசியல் பெரிய அளவுக்கு முக்கியம் இல்லை, நிதிஷ்குமாருக்கு வயசாயிருச்சு, அடுத்து நான் மாநில அரசியல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் அவர் பயன்படுத்துறாரு. இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோரும் பயன்படுத்துறாங்க. இந்த பீகார் தேர்தலில் இந்த 5 முக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கக்கூடியது நிதிஷ்குமாருக்கு வயசாயிருச்சு, அப்புறம் நிதிஷ்குமார் வந்து எப்பனாலும் எந்த பக்கம்னாலும் கூட்டணி மாறுவார் அப்படிங்கிற இந்த 2 விஷயம், அப்புறம் நிஷாந்த் குமார்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய பையனை இப்போ ஜேடியு தரப்பில் வந்து களமிறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. ஸோ இந்த 2 முக்கியமான விஷயங்கள், இந்த பக்கம் என்டிஏ அப்புறம் மகாத்பந்தன் இந்த கூட்டணிகள் ஆல்ரெடி வியூகங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே மகா உற்சவ் அப்படிங்கிற பேரில் அங்கே வந்து தேர்தலுக்கான கேம்பெயினையும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக அந்த 3 விஷயங்கள்ல அடுத்து வந்து பிரசாந்த் கிஷோருடைய முக்கியத்துவம் இந்த பீகார் தேர்தலில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லப்படுது. இளைஞர்கள் மத்தியில் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து வரவேற்பு இருக்கு. குறைஞ்சது 15% வாக்குகளாவது அக்ராஸ் பீகார் வந்து அந்த சன்ஸ்வராஜ் கட்சி வந்து வாங்கும். ஸோ அப்படி வாங்குறப்ப அவர்கள் எந்த வாக்குகளை பிரிப்பார்? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை களமிறக்கிறது பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் தான் இருந்துன்னு கூறப்பட்டது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பெரும்பான்மையான வாக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்ததாக பார்க்க முடியுது. என்றைக்கு வந்து பிஜேபி கட்சியினுடைய வாக்குகள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சைடு போக ஆரம்பிச்சதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை எந்த வகையிலலாம் காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ இன்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் இப்போ இவர் பிரசாந்த் கிஷோரையும் பீகார் மாநிலத்தில் களமிறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு மறைமுகமான விமர்சனங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து சமீபத்தில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ சி ஓட்டர் நிறுவனமாக இருக்கட்டும், த குவிண்ட் அப்படிங்கிற நாளிதழாக இருக்கட்டும், அப்புறம் வெறும் கருத்து கணிப்புகளை மட்டுமே பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் அங்கே பீகார் தேர்தலை ஒட்டி கருத்து கணிப்பு கூற ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய 5 இல்லை 10 கருத்து கணிப்புகளில் 3லிருந்து 7 வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் தான் வந்து அடுத்த முதல்வராக விரும்புகிறாங்க அப்படின்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் 50%க்கு மேலே அவங்க தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது. சில கருத்து கணிப்புகள் முன்ன இருந்ததை விட தேஜஸ்வி யாதவ் வந்துக்கு ஒரு 4% குறைஞ்சிருக்குது. அந்த 4% வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக முதல் இடத்துல வந்து இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் தான். 2வது இடத்துல பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு. நிதிஷ்குமாருக்கு அங்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இன்னொரு இதில் என்ன ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி நிச்சயமாக இந்த முறை விட்டு கொடுக்காது. ஒருவேளை பீகார் மாநிலத்தில் வெற்றி பெற்றுச்சுன்னா நிதிஷ்குமார் எங்கெல்லாம் டம்மி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் டம்மி பண்ணுறதுக்கு தான் பிஜேபி வந்து ட்ரை பண்ணும். எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற வேட்கையில் தான் பிஜேபி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மகாராஷ்டிராவில் வந்து அஜித் பவாரையும் அவர் ஏக்நாத் ஷிண்டேவையும் கூடையே வச்சிருந்து கழுத்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கணிப்புகளாக இருக்க முடியுது. ஸோ இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறப்ப இந்தியா கூட்டணி, அதாவது மகாத்பந்தன் கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி அப்படிங்கிற விவகாரமும் சரி, ஐடியாலஜிக்கல் விவகாரத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்றிய அரசு, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து
அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துக்கிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறப்ப நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு இப்போ சமீபத்தில் மோடி அரசாங்கம் அறிவித்ததே பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியுது. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த உரிய பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பீகாரில் மிகப்பெரிய அளவில் பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நிதிஷ்குமாரே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு கூற்றும் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்கள் எல்லாத்தையும் கையில் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களையும் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக பாஜக பயன்படுத்த தொடங்கி இருக்குது. இதுக்கிடையில் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப டீப்பாக களத்தில் இறங்கி கேம்பெயினை ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேஜஸ்வி யாதவும் ரொம்ப ஃபியர்ஸாக வந்து நிதிஷ்குமார் அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பார்ப்போம், எப்படி ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. இன்னும் தேர்தல் காலம் நெருங்க பல்வேறு வித்தைகளை பிஜேபியும் செய்யும், நம்ம மோடி அவர்களும் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.